श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 7வது அத்தியாயத்தில் 16வது ஸ்லோகம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசூரர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷப. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசூரர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷப. பரதர்ஷப அர்ஜுன சுக்ரிதனஹா அப்படின்னு பெருமாள் கூப்பிட்றார். பரதர்ஷப அர்ஜுனான்னு கூப்பிட்டு ஆர்த்தஹா துன்புற்றவர், ஜிக்ஞாசு ஜிக்ஞாசுன்னு சொன்னால் அறிவு வேணும், அறிவுக்காக தன்னை எங்கள் இடத்துல அறிவு சேர்த்துக்கொள்ள வேண்டும், நாலெட்ஜை வளர்த்துக்கணும், அறிவு வளர்த்து கொள்ள வேண்டும், அப்படி அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்ற இருக்கிறவர்களும் ஞானத்தை தேடுவர்களும் அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தின்னு அர்த்தம் என்று சொன்னால் செல்வம், செல்வத்தை ஆர்த்தி விருப்பப்பட்டு தேடுபவர்களும் ஞானி, மேலும் ஞானியும் சதுர்விதா இந்த 4 வகையான சுக்ருதனஹா ஜனாகா இந்த 4 வகையான புண்ணியவான்களும் என்னை பூஜிக்கின்றார்கள். போன ஸ்லோகத்தில் என்ன பண்ணார்? அந்த 4 வகையான பக்தர்கள் தன்னை ஒருபொழுதும் பூஜிப்பதில்லை. அவர்கள் யார்? போன ஸ்லோகத்தில் சொன்ன 4 பேர் பெருமாளை பூஜிக்கல. யார் கேட்டார்? துஷ்கிருதனஹா மூடாக நராதவாக மாயையா அபகிருதஜானாக. இவ எல்லாரும் ஆசிரிதா பாவமாசிரிதாக ந பிரபத்யந்தே, ஒரு நாளும் தன்னை பூஜிப்பதில்லை அப்படின்னு சொன்னார். மூடாக நராதமாக, அப்புறம் அபகிருத ஜானாக மாயையினால் அறிவு மழுங்கியவர்களாகவும் சரியான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களும் அப்படின்னு அந்த 4 பேரும் சதுர்விஜா தன்னை ஒருதோர் என்ன பண்ணல பூஜிப்பதில்லைன்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் சதுர்விதா பஜந்தே மாம் 4 விதமானவர்கள் தன்னை எப்பொழுதும் பூஜித்து கொண்டிருக்கிறார்கள். யாருன்னு கேட்டால் ஆர்த்தா ஜிக்ஞாசூர் அர்த்தாத்தி ஞானீச்ச பரதர்ஷப. 4 பேர். ஆர்த்தி ஆர்த்தோ உள்ளவன்னா யாரு? எப்பொழுதும் என்ன வருத்தப்பட்டு இருக்கிறவன். துன்பம் இருக்குது, ஆனால் அந்த துன்பம் வந்திருக்குது சரிதான் தான், வி கேன் ஃபேஸ் இட். பெருமாள் பொறுமையாக இருந்தால் இந்த துன்பத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அந்த கஷ்டத்தை என்டியூர். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு க்யூர் இட், யூ என்டியூர் இட். அது கண்டிஷமாக தொடர்ந்து அதிலே போகிற. ஆர்த்தோ ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுன்னு சொன்னால் அறிவு. அறிவில் சிறப்பான வளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு மனசு. அறிவாற்றலை பெருக்கிக் கொண்டவரெல்லாம் எப்படி? அது வசிஷ்டர், அப்புறம் என்ன வியாசர், அதுபோல் இப்போ பெரிய பெரிய ரிஷிகள்லாம் தன்னுடைய சிறப்பு என்ன மேலும் மேலும் வளர்த்து கொண்டு தாம் பேசுகின்ற எல்லா வார்த்தைகளும் பொருள் உள்ளது, எல்லா வார்த்தையும் அனைவருக்கும் பயன்படத்தக்கது. அதுபோல் மைத்ரேய மகரிஷி சின்ன வயசுலேயே பெரிய அளவில் அவருக்கு ஞானம் வந்துடுத்து. பெருமாள் அவர் என்ன பண்ணிவிட்டார்? 5 வயசுக்கு மேலே நீ என்ன பண்ண இப்படியே இருப்ப கடைசி வரைக்கும். அவருக்கு சாட்சாத்காரம் பிரம்ம சாட்சாத்காரம் கிடைச்ச போதே 5 வயசு ஆயிருந்தது. அப்போ 5 வயசு ஆனதுனால அதுக்கப்புறம் அவர் எல்லா பெரிய பெரிய ரிஷியெல்லாம் நைமிஷாரண்யத்திலே அங்கே எல்லாம் இருக்கும்போது காட்டில் ஒரு இடத்துல மரத்தடியில் காத்துருப்பாளாம். என்ன இங்கே காத்துருக்காக அப்படின்னு ரொம்ப சந்தேகம் வலுக்கிறது, நிறைய டவுட் இருக்குது, அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். மைத்திரேயருக்காக காத்துருக்கோம். மைத்திரேயர்ன்றவர் 5 வயசு பையன்தான். ஆனால் அவர் எல்லோரும் என்ன பெரிய பெரிய காத்துருக்கிற ரிஷிலாம் 300 வருஷம் 400 வருஷம் தபஸ் பண்ணிட்டு அப்படி மொள்ள அப்படி போயின்னு இருக்குவாதான். அவள்லாம் கங்கையில் குளிச்சுட்டு அவள் அனுஷ்டானத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கங்கே காத்துருப்பாள். எல்லாரும் ஒரே தோரையில் காத்துட்டு இருந்தால் மைத்திரேயர் எங்கே ஸ்நானம் பண்ணி எல்லாம் பண்ணணுமோ அந்த இடத்துல காத்துருப்பாளாம். எதுக்கு இங்கே எத்தனை பேர் காத்துருக்காளே, பெரிய குழாமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரிஷி வந்தவுடனே மைத்திரேயர் எல்லா ரிஷியும் அங்கே இருக்கிற எல்லாரையும் ஞானம் மிகுந்தவா தான், அவளுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வருது. அந்த டவுட்டை மைத்திரேயரோட பேசிட்டு தீர்த்து கொள்ளலாம்
டவுட்லேருந்து நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு. அவர் உடனே எல்லாரையும் சேவிச்சுட்டு சொன்னால், கொஞ்சம் நிறைய சந்தேகம் இருக்குது, சிலதெல்லாம் என்ன குவாலிட்டி டிஸ்கஷனுக்காக காத்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால் இதோ வந்துட்டேன், அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு கங்கையில் இறங்கி குளித்து அந்த பொழுதுக்கு உண்டான ஜப தபங்கள்லாம் பண்ணிவிட்டு மானசீகமாக பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த மரத்தடியில் உட்காண்டா எல்லாருக்கும் சகல பேருக்கும் என்ன உண்டு, அவெல்லாம் மைத்திரேயர் வரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற மரத்தில் இருக்கிற பழம் சாப்பிடக்கூடியது அங்கே என்ன கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இதை போட்டு பரத்தி அந்த மரத்தடியில் வச்சுட்டு இவள் எல்லாரும் குவாலிட்டி டிஸ்கஷன் சொன்னால் என்ன ஒரே 5 நிமிஷத்தில் முடிக்குமா? நம்ம ரிசர்ச் பீரியடில் பேசுகிறோமே அதுபோல் குவாலிட்டி டிஸ்கஷன் இருக்குமா? இது வந்து 3 மணி நேரம் ஆகும், சிலப்போ 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஆகும். அப்படின்னா எல்லாரும் அவள் டவுட்டை கிளியர் பண்ணிட்ட உடனே சாயங்காலத்து பொழுதுக்குள்ளே அங்கே கொண்டு வந்துருக்கிற கிழங்கு காய் கனி என்ன இருக்கோ அது ஆகாரத்தை முடிச்சுட்டு எல்லாரும் விடைபட்டுக்கிண்டு போவாளாம். சொல்லி கொடுக்குறவங்க எத்தனை வயசு? 5 வயசு. அப்போ என்னாச்சு, அந்த ஜிக்ஞாசு அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் அது அங்கே தேவைப்பட்டதாக இருக்கும். அதுபோல் அறிவை வந்து பெருக்கிக்கணும் அப்படின்னு விருப்பமுள்ளவா எல்லாரும் சுக்ரித்தனகா அர்ஜுனா எல்லாரும் பெருமாள்கிட்ட என்ன பண்ணணும், வேணும்னு கேட்டுப்பா. அடுத்தது அர்த்தார்த்தி, பணம் வேணும்னு தயார் பண்ணிப்பா. பணம் வேணும், நிறைய வசதி வேணும் அப்படின்னு மேலும் மேலும் இருக்கிறவாளை இன்னும் கொஞ்சம் வசதி வச்சுக்கணும் அப்படின்னு. அதனால தான் ஆர்த்தானாம் பாப நிவத்தியர்த்தம் ஜிக்ஞாசு பக்தானாம் நிஷ்காமானபி சித்த சுத்தியர்த்தம். சித்த சுத்தி ஜிக்ஞாசுன்னு சொன்னால் சித்த சுத்திக்கு தயார் பண்ணிக்கணும். சித்தம் சுத்தமாக இருந்தால் தான் எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருக்கும். எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருந்தால்தான் செயல்முறைகள் தெளிவாக இருக்கும். செயல்முறைகள் தெளிவாக இருந்தால்தான் செயல்பாட்டு திறனும் வலுக்கும், செயல்பாட்டு திறனும் அதிகரிக்கும். மேலும் அர்த்தார்த்தி பக்தானம் பெருமாள்கிட்ட பக்தியாக தான் இருக்கா, ஆனால் அவனுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது புருஷார்த்த சித்தியர்த்தம். அர்த்தார்த்தி பக்தானாம் புருஷார்த்த சித்தியர்த்தம், ஞானி பக்தானாம் லோகசங்கிரகார்த்தம். ஞானி ரொம்ப பக்தியாக இருக்கான், அவனுக்கு இதெல்லாம் வேணும். அதுபோல் வியாசர் வசிஷ்டர் அவள்லாம் வேணும்னு கேட்டால் அவள் என்ன பண்ணுவா, லோக சங்கிரகம், உலகமே நன்னா இருக்கணும். மைத்திரேயரை தாண்டி மைத்திரேயை பார்த்து எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கணும்னு காத்துன்னு இருந்தாலே ரிஷிகள் முனிவர்கள் மகரிஷிகள் எத்தனையோ பேரெல்லாம். அவள்லாம் எதுக்கு, லோக சங்கிரகம், இந்த உலகத்தில் இருக்கிற சகல பேருக்கும் அது நன்மை பயக்க வேண்டும். நமக்கு கிடைச்ச சந்தேகங்கள் நிவர்த்தியானதெல்லாம் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கணும், எல்லாரும் மனனம் பண்ணிடணும். நம்மக்கிட்ட இருக்கிற சிஷ்ய பசங்களுக்கு சொல்லி அது அத்தனையும் அப்படியே நினைவில் கொள்கிற மாதிரி அவளை தயார் பண்ணிடணும். அப்படின்னு சொன்னால் அது அப்படியே மனசில் நின்றுடுமா, அது அடுத்தடுத்து வரவாளுக்கு சொல்லிவிடுவா. இதுக்கு சின்ன உதாரணம் நம்ம சொல்லலான்னு கேட்டால், நம்ம ஆச்சாரியர் பகவத் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யன் கூறத்தாழ்வார். ஸோ அவருக்கு சிஷ்யரே தவிர அவர் ரொம்ப நாளாக அவள் 2 பேரும் ஆச்சாரியரும் சிஷ்யரும் எங்கே போனாலும் வெளியே ஒன்றா போவா. பெருமாளை கூட முதலியாண்டானும் கூறத்தாழ்வானும் பகவத் ராமானுஜருக்கு தண்டும் பவித்திரம் போல, அதனால் கூடவே போவா. பகவத் ராமானுஜர் காஷ்மீர பண்டாரத்துக்கு போய் சரஸ்வதி இருக்கிற கடாட்சத்தில் அங்கே இருக்கிற சீவா பாஷ்யத்துக்கு உரை எழுதணும் அப்படின்னுட்டு தான் போனார். அதுக்கு உரை எழுதுறதுக்கு போனார், அங்கே எழுதிருக்கணும். ஆனால் அந்த லைப்ரரியில் இருக்கிறவா அந்த கோஷத்தை படிக்கணும்னு சொன்னால் ஒரு நாள் தான் தர முடியும் அப்படின்னா. அது 14,000 பேஜ் இருக்குது, நிறைய பேஜ் இருக்குது. அத்தனை பக்கத்தையும் 14,000 பேஜும் எப்படி படிக்கிறது? ஒரு நாளைக்குள்ளே கொடுக்குறேன்னு சொல்லி லைப்ரரியன் ஒத்துண்டா. இவர் சொன்னார் தான் யார் எங்கேருந்து வந்திருக்கோம் எதுக்காக இருக்குன்னு சொன்னால், இது மாதிரி ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்திருக்கோம், இந்த ஒரு மடாத்தை பார்த்துக்கிறோம், வைஷ்ணவத்துக்கு சிறப்பான சிம்மம் அப்படின்லாம் சொன்னால் கூட இதே சைடு ஓகே. ஆனால் அங்கே இருக்கிற பாஷண்டிகள்லாம் பகவத் ராமானுஜர் அதை எடுத்துன்னு போகிறதுக்கு விருப்பப்படலை. ஒரு ராத்திரி அங்கே தங்கினா ரொம்ப மலைப்பிரதேசமாக இருக்குது, தாண்டி வரணும் அப்படின்னா பாதி தூரத்தில் வரும்போது அந்த புஸ்தகத்தை 4 பேராக வந்து பிடுங்கிக்கிறா. அதெல்லாம் தே வாண்ட் டு ஸ்நாச் இட் அவே ஃப்ரம் இந்த பகவத் ராமானுஜரோட ட்ரூப் கிட்டேருந்து அதை வாங்கினோம்னு. ஒரு ராத்திரி தான் இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், கூறத்தாழ்வான் அவருக்கு பெரிய ஞானம். அது எப்படின்னு கேட்டால், ஒரு தடவை ஒரு புஸ்தகத்தை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சு விட்டா, பார்த்துட்டா, அப்படி பரட்டி பார்த்துட்டாலே அது என்ன பண்ண முடியும், அதுக்குள்ள பேஜாக வெர்பாட்டிமா எல்லா எழுத்துக்களும் எல்லா செய்திகளும் அவரோட மனசில் பதிஞ்சிடுமா. ரொம்ப பெரிய ஆச்சரியம். நம்மளுக்கு அதை ஒன்றும் வசத்தை
புஸ்தகத்தில் 50 தடவை படித்தா கூட ரெண்டு பக்கத்தில் மனசில் நனவில் வச்சுக்க முடியாத பொழுது கூரத்தாழ்வார் அப்படியெல்லாம் ஏகசந்த கிராகி, ஒரே தடவத்தில் அப்படி பார்த்த உடனே சரியாக படுவான். அப்படி உடனே அவரோட யோக சக்தி, அதனால் அவரை தெரிஞ்சுட்டார். அதை தெரிஞ்சின உடனே இப்படி பிடித்துன்னு போயிட்டாலே, பாதி கூட எழுதலையே, ஒரு 4 பக்கம் கூட படிக்கலையே, என்ன செய்யுது அப்படின்னு. அப்போ கூரத்தாழ்வான் பகவத் ராமானுஜரை சாஷ்டாகமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி சேவிச்சு, ரொம்ப கிளேசப்பட வேண்டாம், அந்த கோஷத்தில் இருக்கிறத அத்தனையும் அடியன் மனசில் நிறுத்திண்டாச்சு, சுவாமி எங்கே எழுதணும்னு ஆரம்பித்தா ஒரு ஸ்லோகமாக அடியன் சொல்லியாருது. சுவாமி டவுட்டு கொடுத்தா அதுக்கு என்ன அங்கே வாசித்தனோ அதை அப்படியே சொல்கிறேன்னு. என்ன இப்படி கூட ஒரு சிஷ்யனா குருவுக்கு இப்படி உபகாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர் கூரத்தாழ்வான ரொம்ப ஸ்லாகித்தாச்சா. இதெல்லாம் அப்படி ஒரு விஷயங்களை கிரகித்து கொள்ளக்கூடிய மனமெல்லாம் இருக்குது. அதுக்கு உண்டான அளவுக்கு சக்தியெல்லாம் பெருமாள் தந்திருக்கார். அதனால் இந்த ஞானத்துக்காக தேடி அலையணும். பணத்தை தேடி அலையிறது வேறு விஷயம், அது லோகாயதமான விஷயங்களை பண்ணி முடிச்சுக்கிறதுக்கு. அது மாதிரி ஞானத்தை தேடிக்கணும்னு சொன்னால் ஒரு ராத்திரியிலேயே 1000 பேஜ் படித்து முடிக்க முடியும். படித்து முடிக்கலை, படித்த உடனே முடியும். இதுக்கு 300 அது நம்ம சொல்கிறது நம்ம ஆச்சாரியரும் கூரத்தாழ்வாரும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1017லேருந்து 1137 வரைக்கும் தான் நம்ம ஆச்சாரியர் எழுந்தாச்சு. அதுக்குள்ளே நடந்தது. ஆச்சாரியர் காஷ்மீரத்தில் போகிற அந்த பண்டாரத்துக்கு போச்சே, அவருக்கு எத்தனை திருநக்ஷத்திரம் ஆயிருக்கும்னு சொல்லி நம்மளோட குரு பரம்பரையை வாஸ்து பார்த்தா அது கொஞ்சம் லேட்டர் பீரியடு. 1100 1080 அதுபோல் வருஷங்களில் இருக்குமா இருக்கும். ஆனால் இப்போ சமீபத்தில் 1903 அதுக்கு முன்னாடி இருக்கிற 1892 93 ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 992 போச்சா, மேலே 2025 வந்திருக்கு. இந்த 120 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தர் அவர் என்ன பண்ணுவாராம், இது மாதிரி நிறைய புஸ்தகம் இருக்குது அப்படின்னு ஃப்ரெஞ்சு தேசத்தில் ஒரு தடவை சொன்னாலாம். இதெல்லாம் எங்களோடது, நாங்கள் வச்சுருக்கோம், இதில் ஜெர்மனில் இருக்குது, இதில் பெரிய இதெல்லாம் போட்டிருக்கு, உங்கள் ஊர் கதையெல்லாம் எழுதியிருக்கு, இதெல்லாம் நாங்கள் அதில் எழுதியிருக்கோம். அப்படியா, உங்களோட தர்க்க சாஸ்திரமா அப்படின்னு. இது கூட ஒரு தடவை நான் படிச்சுட்டு கொடுக்குறேன். அவர் என்ன சொன்னாராம், நீ இந்தியாவிலேருந்து பாரத தேசத்துலேருந்து வந்திருக்க, உனக்கு இதை பற்றி தெரியாது, அது இல்லாமல் இது எங்கள் மொழியில் எழுதியிருக்கு, அது எப்படி உனக்கு படிக்க, எங்கள் மொழியே உனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி இதில் இருக்கிற செய்தியை நீ படிச்சுப்ப அப்படின்னு. அப்போ உடனே அவர் என்ன பண்ணார், என்ன கூடம்பா ஒரு தடவை கூட நான் வெறுமை இப்படி பரட்டி தான் பார்த்து தரேன் அப்படின்னு கேட்டாச்சான். உடனே அவன் பரவாயில்லன்ட்டு அவன் இத்தனை பெரிய ஒரு சன்னியாசி கேட்குறாரு, கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துறார். அவன் என்ன பண்ணார், புஸ்தகத்தை திறக்கவே இல்லையா. புஸ்தகத்தை நன்னா 2 பக்கமும் டைட்டாக மூடிண்டு தன்னோட 2 கைக்குள்ளேயும் அதை வச்சுட்டு ஒரு தடவை அதை அது முன்னாடி அப்படி கையை புஸ்தகத்து மேலே தடவினார். புஸ்தகத்தை திறந்தே பார்க்கல, புஸ்தகத்தை 2 பக்கமும் மேலட்டையும் அடிப்பக்கத்தாட்டையும் நன்னா தடவி பார்த்துட்டு, இந்த 20 நிமிஷம் உன் புஸ்தகத்தை எங்கிட்ட கொடுப்பா அப்படின்னு தான் கேட்டுண்டார். 20 நிமிஷம் கொடுத்ததுக்கு தன் மடியில் வச்சுட்டு மேல் பக்கத்தும் கீழ் பக்கத்தையும் அட்டையை நன்னா பார்த்துட்டு, நம்ம மற்ற பசங்கள்லாம் புது நோட்டு வாங்கி கொடுத்தா நன்னா தடவி பார்க்கும், புதுசாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு. அதுபோல் அவரும் அந்த புஸ்தகத்தை நன்னா தடவி பார்த்துட்டு யார் கொடுத்தானோ அவங்ககிட்ட புஸ்தகத்தை திருப்பி கொடுத்துட்டார். அவன் சிரிச்சுக்கிண்டானா, இப்படி தடவி பார்க்குறதுக்கு தான் எங்கிட்ட கேட்டியா 20 நிமிஷம், என்ன புரிஞ்சுது உனக்கு என்ன? உடனே சுவாமிஜி சொன்னாராம், உனக்கு அதுலேருந்து என்ன கேள்வி கேட்கணுமோ கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவன் என்ன தூக்கி வாரி போட்டுதான், எப்படி புஸ்தகத்தை திறக்கவே இல்லை, இந்த மனுஷன் எப்படி சொல்ல போகிறார் இவர் அப்படின்னு யோசித்தாரேன். அப்புறம் உனக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நான் சொல்கிறேன் கேளு, 17வது பக்கத்தில் இப்படி ஒரு உதாரணம் கொடுத்து இப்படி ஒரு ஸ்லோகத்துக்கு பொருள் எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னாராம். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவன் தங்கிட்ட இருக்குது புஸ்தகம், இப்போ நம்ம பகவத்கீதை வச்சுருக்க மாதிரி தான், நம்மத்தில் பகவத்கீதை வச்சுருக்கு, பேஜாக என்ன ஸ்லோகம் இருக்குது நமக்கு தெரியாது அப்படின்னா, அதுபோல் அவன் அப்படி வச்சுருக்கான். இதுபோல் முக்கியமான ஒரு புக்கு நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம எப்போ வேணுமோ அப்போ படிச்சுக்கலான்னு அவன் காத்துன்னு இருக்கான். ஆனால் சுவாமிஜி விவேகானந்தர் 20 நிமிஷம் அதை கையில் வச்சுன்னுட்டு 17வது பேஜில் இந்த ஸ்லோகம் எழுதியிருக்குப்பார், 17வது பேஜில் இந்த கருத்து சொல்லியிருக்குப்பார் அப்படின்னு சொன்ன உடனே டு ஹிஸ் சர்ப்ரைஸ் அவன் அந்த பேஜை திறந்து பார்த்தா சுவாமிஜி என்ன சொல்கிறாரோ அது என்ன இருக்கு அந்த பேஜில் அப்படியே எழுதியிருக்கு. இத்தனைக்கும் அது ஒரு ஜெர்மன் பாஷையில் எழுதின ஒரு புஸ்தகம். அவர் இங்கிலீஷ் பேசுவார், பெங்காலி பேசுவார், ஹிந்தி பேசுவார், அவ்வளோதான். பாக்கியெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் உலகம் ஃபுல்லாக பேசிட்டு வந்தார். ஆனால் இது என்ன காரணம்னு கேட்டால், அந்த ஏகசந்த கிராகி கலைஞானத்தை அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால் யோகசக்தியின் மூலம்
என்ன பண்ணலாம், ஒரு ராத்திரியில் பார்த்து முடிச்சுக்கலாம், 20 நிமிஷத்தில் பெரிய பெரிய புஸ்தகங்களை படிக்க முடியும். அதனால் இதற்கு என்ன வேணும், பெருமாளோட அனுகிரகம் வேணும். இதில் ஒரு விதமான நம்மளோட பிளானுக்கோ இதை சாதாரண பட்டுவாளோடவோ நம்ம இதை கம்பேர் பண்ணி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லைன்னா ஆர்த்தோ ஜிக்ஞாசு ரத்தார்த்தி ஞானீச பரத ரிஷப, இந்த ஞானிக்கு இத்தனை பெரிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அபிப்பிராயத்துக்கு காரணமே லோக சங்கிரக அர்த்தம், உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் தான் அவங்க பெரிய பெரிய ஆற்றல் ஞானத்தை எல்லாம் வளர்த்து கொள்கிறார்கள். இதே நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெருமாள் நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். இதற்கு தொடர்புடையதாக அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.